டாக்டர் சுமந்த், இங்க தொடர்ந்து தனிமனித வெறுப்புகள் பரவலாக சட்டமன்றத்தினுடைய விவாதங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. சட்டமன்றத்துக்கு வெளியில் நடந்த அல்லது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து மிக அதிகமாக உரையாடக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலை சட்டமன்றத்தில் ஏற்படுத்துவது அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பெரிதா விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மறுப்பது போன்ற சூழலை ஏற்படுத்துதா? முதல்ல இதற்கு ஒரு காரணம் இந்த நேரடி ஒளிபரப்பு. ஏன்னா பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணணும்னு ரெண்டு பக்கமும் விரும்புறாங்க. மக்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த நேரலைய வெறும் பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் இல்ல, பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும், வழக்கமா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத நபர்கள் நிறைய பேரு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க, நேரலைய. அதனால ஒரு ஒரு அழுத்தம், அது என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள்ல அது சரியா போயிடும். ஏன்னா இப்பதான் புதுசா நேரலை போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. அதனால அவங்க எதிர் அணியை வீழ்த்துவது போல் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்னால அது ஓவரா கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கள் நிச்சயமாக இரு தரப்பிலிருந்தும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமா அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த பேச்சுக்களையும் தாண்டி அலுவலும் நடந்துகிட்டு இருக்கு, விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ வெறும் இந்த பேச்சு முடிஞ்ச உடனே இப்ப பாராளுமன்றத்தில் நீங்க பாப்பீங்க, 11 மணிக்கு வருவாங்க, 11:30 மணிக்குள்ள அட்ஜான் ஆயிடும், திருப்பி 2:30 மணிக்கு வருவாங்க, 2:45 அட்ஜான் ஆயிடும், போயிருவாங்க. அந்த மாதிரி நடக்கல. சோ பணிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, விவாதங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இல்ல, இப்ப உதாரணத்துக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தன்னுடைய துறை சார்ந்த பதிலுரை கொடுக்கிறாரு. நேரமின்மை காரணமாக நான் வெறும் தலைப்புகளை மட்டும் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிலுரையினுடைய தலைப்புகளை மட்டும் படிச்சிடுறாரு. அப்போ நீங்க சொல்ற சீரியல் பார்ப்பதை விட்டுவிட்டு சட்டமன்ற நேரலை பார்க்கிற ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன பதிலுரையில் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வராதா? இல்ல, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம். அங்க உள்ள சட்டப்பேரவையில இருக்கிற மற்ற நபர்களுக்கு ஒரு ரிட்டன் காப்பி அதுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமா இன்னும் இது பெட்டரா பண்ணிருக்கலாமே. இதனால சிலர் நேரலை வேண்டாம், வெறும் கேள்வி நேரத்தை மட்டும் நேரலையில காட்டினா போறோம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இது மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமை. இது ஏதோ அவங்க நமக்கு ஃபேவர் பண்ணல. திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் சென்று விட்டார்கள். இப்ப தாவேகா அதை நிறைவேற்றி இருக்கிறாங்க, மிகவும் வரவேற்கத்தக்கது. இதனால நேரலை இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை வருது. பொதுமக்களுக்கு தெரியுனாங்க, கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா இவரு இப்பேற்பட்ட நபர் இப்படிதான் கெட்ட வார்த்தையில பேசுறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சா என்ன தப்பு? பொது இடம் தானுங்க அது. அசம்பிளி ஒரு சீக்ரெட் இது கிடையாது. என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி அது நகரலையா? நேரலையில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நம்ம பேசிட்டு அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிடலாம் அப்படிங்கிற காரணத்திற்காகவே வேண்டுமானாலும் பேசலாம்ங்கிற இடத்தை நோக்கி போற மாதிரி இல்லையா? ஒரு நிமிஷம், மக்களை நம்ம முட்டாளா நினைக்க கூடாது. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இடம் போட்டுப்பாங்க. யாரு கொச்சையாக பேசினார்கள், யாரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், யாரு அவமரியாதை அமையும் வகையில் பேசினார்கள் மக்கள் பார்த்துப்பாங்க. அது ஏன் நம்ம தடுக்கணும்? பேசட்டமே. நான் என்ன சொல்றேன், இது தப்பு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அதெல்லாத்தையும் நிறுத்தணுங்கிறது நேச்சுரலா அவங்களுக்குள்ள வர ஒரு நாளைக்கு மக்கள் வெளியே பார்க்கும் போது இவங்களை கேட்பாங்க, இந்த மாதிரி கேவலமா பேசுறாரு இவரு, என்ன அசிங்கமா பேசுறாரு, கேட்பாங்களா மாட்டாங்களா? உங்க எம்எல்ஏ நீங்க உங்க ஊருக்கு போகும்போது, உங்க தொகுதிக்கு போகும்போது, ஆஹா சூப்பரா கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னு வாங்களா பெண்கள் எல்லாம் அங்க? என்ன சொல்லுவாங்க? அதனால நிச்சயமாக இதற்கு எதிர்வினை இவர்கள் தான் சந்திப்பார்கள். அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட 1% கூட கவலைப்பட வேணாம். அதனால இதை தடுக்க வேண்டும், இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு, இட் ஹாஸ் டு கம் நேச்சுரலி. அவர்களுக்காக அவர்கள் புரிதல் ஏற்பட்டு அவர்கள் புரிந்து கொண்டு இந்த மாதிரி செஞ்சா மக்களுக்கு விரும்ப மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அவங்க இதை அவங்களுடைய பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணமே தவிர இதற்காக எந்த சட்டமும் தேவையில்லை. அதனால நேரலையை பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னும் சில வாரங்கள், இன்னும் 2 செஷன் 3 செஷன் போனா இந்த மோகம் எப்படியாவது நம்ம லைவ்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும்.
சரி, ஓகே. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் டாக்டர் சுமந்த். பேசலாம் திரு ஜென்ராம். இங்க முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு. அமைச்சர்கள் குறிப்பிட்டது போல, நிதியமைச்சர் குறிப்பிட்டது போல அந்த துறை சார்ந்த புகார்கள் ஆதாரங்களோடு தன்னுடைய மேசையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நேரம் வரும்போது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்வினை ஆற்றுகிறார். நீங்க ஏன் நேரம் காலம் பார்க்குறீங்களா? ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு. இங்க வினைக்கு எதிர்வினை, எதிர்வினைக்கு வினைன்னு இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கிறதன் காரணமாக மக்கள் பிரச்சனைகள் பெரிதாக சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படல அப்படிங்கிற நிலைமை இருக்கா? இல்ல, விவாதிப்பதற்கான ஒரு முயற்சியாவது இருக்கணும்ல. அது எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்றவை கொண்டு வந்தாலும் அதற்கு உரிய வகையில அந்த விவாதங்கள் நடக்குதா? இன்றைக்கு மானிய கோரிக்கை தொடர்பாக 2 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க. செந்தில் பாலாஜி பேசினாரு, அதுக்கப்புறம் சேகர் பாபு பேசினார். சேகர் பாபு பேசும்போது அமைச்சர் குறுக்கிட்டாரு. அமைச்சர் குறுக்கிட்டதற்கு பிறகுதான் சேகர் பாபுவோட 2 தடவை குறுக்கீடுகளுக்கு பிறகுதான் சேகர் பாபு எதையும் பதில் சொன்னார்னா சொல்லணும். மற்றபடி செந்தில் பாலாஜி பேசிட்டு இருக்கும் போதோ, சேகர் பாபு பேசிட்டு இருக்கும் போதோ எந்த விதமான நெருக்கடிகளும் அங்கு இல்ல. பின் டிராப் சைலன்ஸ்ல கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அமைச்சர்கள் குறுக்கீடுவும் கூட ரொம்ப நேரம் பின் டிராப் சைலன்ஸ் இருக்குது, அவங்க நல்லா பேசினாங்கன்னு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1-2 அமைச்சர்கள் குறுக்க வந்தாங்களே தவிர மற்றபடி எல்லாமே ஒழுங்கா தான் போச்சு. ஆனா சேகர் பாபு சொன்ன பதிலுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் வயதில் இளையவர் அப்படின்னு நண்பர் மதிவாணன் சொன்னாரு. வயதில் இளையவராக இருப்பது குற்றம் அல்ல, அது அதை யாருமே குறை சொல்லல. அனுபவம் இல்லை என்பது குற்றம் அல்ல, அதை யாருமே குறை சொல்லல. அந்த தாவேக்காங்கிற அமைப்பை பொது வெளியில விவரிக்கும் போது அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது ஒரு கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. தலைமை ஒரு கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. கல்ட்டுங்கிறது அவங்க தாவேக்கா சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் அது. அது உண்மையாக இருக்குமானால் தலைமை சொன்னதை மீறி எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அதுதான் அந்த பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர். இவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் அவை எப்படி நடக்க வேண்டும் என்று தலைமைக்கு ஒரு பார்வை இருந்தது என்றால் அது ஒழுங்காக நடக்கும். அவங்க எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அப்படி நடக்கும். இப்ப என்ன நான் பார்க்கிறேன்னா, அவங்களே இப்படித்தான் போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எதை பத்தி பேசினாலும் திமுகவை இழிவுபடுத்தணும், திமுகவை எம்பரஸ் பண்ணணும், திமுகவை எதிர்வினை ஆற்ற வைக்கணும், திமுகவை ப்ரொவோக் பண்ணணும். அதுதான் ஒரு மணி நேரத்துக்கு 2 தடவையாவது யாராவது ஒருத்தர் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு திமுகவும் பதில் சொல்லாம கடந்து போய் பாக்குறாங்க. அதுக்கு திமுகவில் ஒரு பகுதியினரும் அல்லது இந்த சோசியல் மீடியால உண்டான நெருக்கடியும், நீங்க என்ன இல்லை எல்லாத்துக்கும் பொறுமையாக திரும்பி வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்க. அவங்க எதிர்வினை ஆற்றினால் பிரச்சனை முழுக்க தாவேக்கா சார்பான தாவேக்காவின் வினைக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பது போய் எல்லாமே திமுக தான் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது, அவை நடக்க விடாம அப்படின்னு ஒரு மதிவாணன் அதுதான் கேட்கிறாரு. இங்க புதியவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா, அனுபவம் இல்லாதவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா, மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களும் அதே தவறை செய்வது அப்படிங்கிறது அதை நியாயப்படுத்துற மாதிரி ஆயிராதான்னு கேட்கிறாரு. அது நியாயப்படுத்துற மாதிரி ஆகிறதா இருந்தா ஆகட்டும். அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதானே இவங்களுக்கும் ஆகுது. அது போக சிஎம்முக்கு இல்லாத பொறுப்பு தலைமையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, பிற அமைச்சர்களுக்கு 2, 3, 4வது 5வது இடத்துல இருக்கக்கூடிய